ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவாமி நைவேத்தியம் ஒன்று பார்க்க போகிறோம். என்னென்னா பூரி ஜெகநாதர் கோவிலில் மகா பிரசாதம் அப்படின்னு சொல்லுவா கிச்சடி. இது ரொம்ப விசேஷமான ஒரு நைவேத்தியம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ் இது தான். மெயினாக இந்த ரா ரைஸ் பச்சரிசி, அப்புறம் பச்சை பயிறு உடைச்சது எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சப்பொடி, பெருங்காயம், ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் நெய். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி போட்டோம்னாக்கா 1/2 கப்பு பாசி பயிறு உடைச்சது போடுறோம். இது 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணணும். ஒருவேளை முழு பயிறு இருக்குது யூஸ் பண்ணலாமா அப்படி கேட்டிங்கனாக்கா அது பண்ணலாம். தனியாக அந்த பருப்பை மட்டும் வாஷ் பண்ணி ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகுது ஊற வச்சு சமைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் அரிசியை ஊற வைக்கணும். அப்புறம் ரெண்டையும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் நம்ம 2 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். ஊறட்டும். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சோம் இல்லையா, அதை நல்லா தோல் சீவிடலாம். தோல் சீவிட்டு நல்லா தட்டி வச்சுக்கோங்க. தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பேஸ்ட் மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி எடுத்து வச்சுடுங்க. இப்போ ஒரு குக்கிங் வெசல் எடுத்துக்கலாம். இதில் 4 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். இது ஓப்பன் பாயில் மெத்தடில் தான் பண்ண போகிறோம். சுவாமிக்கு நைவேத்தியம் இப்படி தான் பண்ணுவாங்க. அந்த ஊர்லலாம் மண்பானையை வச்சு பண்ணுவாங்க, விறகடுப்பில் பண்ணுவாங்க இந்த நைவேத்தியம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போது ஊற வச்ச அரிசி பருப்பை இந்த தண்ணியோடு சேர்த்துருங்க. 4 டம்ளர் தண்ணி நம்ம கொதிக்க வச்சுருக்கோம், 2 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். ஸோ மொத்தமாக 6 கிளாஸு சரியாக இருக்கும். தேவைப்பட்டால் இன்னும் 1/2 டம்ளரோ 1 டம்ளரோ கூட ஊற்றிக்கலாம். கிச்சடி கொஞ்சம் இலகலாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தரம் கலந்து விட்டுடுங்க. ஒரு கொதி வந்தப்புறம் அடுப்பை கம்ப்ளீட்டாக சின்னதுலேயே வச்சு தான் சமைக்கணும். பதமாக வேகும், நல்லா குழஞ்சு வேகணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கிச்சடிக்கு பேர் கர்மாபாய் கிச்சடி. இது மகா பிரசாதம். அந்த கோவிலில் ஃபஸ்ட்டு நைவேத்தியம் இது தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அதனால் ரொம்ப ஒரு முக்கியமான இது. கர்மாபாய்ங்கிறது ஒரு பக்தை. சுவாமிக்கு எவ்வளோ ஒரு டெடிக்கேஷனோட இந்த நைவேத்தியம் சுவாமி பேரை சொல்லிகிட்டே பண்ணுவாள். சுவாமி நேராகவே அவள் கையால் பண்ணினதை சாப்பிட்ருக்கார். இது வெந்துட்டே இருக்கும்பொழுது இஞ்சியை சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சம் இந்த பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கலந்து விடுங்க நடுவில். இதை மண்பானையில் தான் பண்ணுவாள். இதை நம்ம அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பானையில் வச்சு ஓப்பன் பாயில் மெத்தட்லையாவது பண்ணுவோம். குக்கரில் வச்சு வேக வைக்கலாம். பட் இந்த பிரசாதத்தை இப்படி தான் பண்ணணும். கல் உப்பு சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், கன்சிஸ்டன்சி எவ்வளோ ஆறினாலும் இதே மாதிரி இருக்கும். தேவைப்பட்டால் இன்னும் இலகலாக வேணும்னா இன்னும் கூட 1/2 டம்ளர் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துடுவோம். இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா குழைவாக வெந்திருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அது சுவாமிக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணி சாப்பிடும்பொழுது அதோட டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த ஜீரகத்தை மட்டும் நம்ம கடைசியாக சேர்த்துருவோம். முதல்ல சேர்த்தா கசப்பு தட்டக்கூடாது, கசப்பு ஏறக்கூடாதுங்கிறதுனால கடைசியில் ஜீரக பொடினாலும் சேர்க்கலாம். நான் ஜீரகத்தையும் அப்படியே போட்டுறேன். அந்த சூட்லேயே நல்லா அது கலந்துடும். தட்டு போட்டு மூடுங்க. கொஞ்சம் உலப்பாரட்டும். ரொம்ப சூடாக இருக்கும்ல, சுவாமிக்கு ரொம்ப சூடாக நைவேத்தியம் பண்ண முடியாது. கொஞ்சம் சூடாக ஆறட்டும். பாருங்கள், ஆறின பிறகு கூட இப்படி தான் இருக்கும். இப்போ பாதி சூடு இருக்குது. இப்போது ஒரு பவுலில் வச்சுட்டு ஒரு துளசியை வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண போகிறோம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு நைவேத்தியம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரத யாத்திரை சமயத்தில் பூரி ஜெகநாதருக்கு எல்லா வீட்லேயுமே இது பண்ணுவாங்க. அவருக்கு பிடிச்ச துளசியை வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணுவோம். சுவாமிக்கு ஒரு சின்ன ஸ்லோகம். நீலாச்சல நிவாசாய நித்யாக பரமாத்மனே பாலபத்ர சுபத்ராபியம் ஜெகநாதாயத்தே நமக. அந்த சுவாமியோட அருள் பரிபூர்ணமாக எல்லோருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நமஸ்காரம்.